அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சேன் ஏன் ராசாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏய், பட்டு வெட்டி கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் தான் ஒட்டி கிடக்கு. ஏய் என்னடா பாட்டு வர்றா. இந்த ஆளுக்கா பயந்தா? இந்த ஆளுக்கெல்லாம் பயப்படாத, உட்காரு. அப்புறம் ஏட்டையா 2 நாள் ஆளே காணோம். டேய் உன்னை பர்றான்னு சொல்றேன்லடா. என்ன ஏட்டையா இதுக்கு போய் கொச்சுக்கிற? வீட்டில் விசேஷமா? நேரம்டா நேரம். ஏண்டா இந்த வயசுல தலைக்கு 10 கேஸ் வச்சிருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில என்னடா ஆகுறது? ஒரு வேலை வெட்டி பார்த்து பழைக்க கூடாதா? வேலை வெட்டிக்கு போய் என்ன சம்பாதிக்க போகிறோம்? உனக்கு என்ன சம்பளம்? மாதம் ஃபுல்லாக உள்ள சுற்றின ஒரு 7,000 ரூபா தருவாங்களா? நாங்கள் ஒன்று பண்ணால் போதும் 10,000 ரூபாய்க்கு மேலாம் வாங்கியிருக்கோம் தெரியுமில. ஏண்டா காசு பணத்துக்காக ஒரு உயிரை பதவதைக்க கொள்றீங்களே, பாவம் இல்லையாடா? ஞாயிற்றுக்கிழமையானா கறி தின்றது நீ ஆடு வழியாக இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் பணத்தை விட ஏட்டையா. ஆளை பார்த்தா ஒரு பயம் வரணுமா? நேற்று அந்த பையில போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, யாரா கேட்டீங்களா? என்ன அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு அடி அடிக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீ பிசி தானே, கையில் லத்தி வச்சிருக்கல, எங்கே ஒரு அடி அடி பார்க்கலாம். சும்மா ஒரு அடி அடி பார்க்கலாம். எங்க போனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தேடி வந்து சங்கம் இருப்போம்ல. சும்மா வருமா பயம்? 4-5 பண்ணா தானே பயப்படுறீங்க. கிளம்பு கிளம்பு, டென்ஷனை கிளப்பாதியா, போயா போ போ கிளம்பு. தலை எழுத்துறா. நம்பர் 115 தென்கரை கலியுண்ட கருப்பையா. ஒரே வயித்த வலியா, கக்குசியா இருக்காயா? சீக்கிரம் வர சொல்லுப்பா, அவன் பொண்டாட்டி அன்னக்குடி வந்திருக்கு. ஐயா வீட்டுல இருந்து கறி சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கய்யா, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டாடுறதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுப்பா. சரி அது ஒன்று கொடுத்துட்டு போ. நம்பர் 941 ஆக்சிடென்ட் ரமேஷ் மலாந்து வரவும். என்னடா ஐயா பெரிய எழுத்து பாண்டியங்களை பார்க்க மனு போட்டிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் போடல, போங்க வந்தா கூப்பிடுவான். குதிரை குழுப்பாட்டி வெள்ளச்சாமி கூட படிச்சவங்க 4 பேர் வந்திருக்காங்க. குதிரை குளிப்பாட்டுறவங்களாம் கூப்பிடுறீங்க, எங்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? எப்ப டேபிள் போட்டு உட்கார்ந்தாலும் உங்களோட பெரிய தொந்தரவு போச்சு. போங்கடா. தெரியும் அவெல்லாம் இப்பெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சா நானும் சொன்னேன். எல்லாம் இவனை சொன்னோம். அவன் கழுத்துல கட்சி கட்டிட்டு நைட்ல கண்ணாடி போடுமே தெரியும் அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா பான்ட்டு. இருப்பா வருவான்டா அவன் பெரிய பெரிய வக்கீல் பார்க்க போயிருப்பான்டா. வருவான்டா அவன். வருவான்டா சாமி வருவான். நல்லா வந்து வாயில வாழைப்பழத்தை வைப்பேன், நம்பிக்கிட்டே இருங்க. எல்லாம் தலையெழுத்து வந்து சேரானு பாரு. இன்னும் உள்ளே எவ்வளவு நாள் தான் சுத்துறது. செட்டு ஒரு பஃப் இருந்தா குடி செட்டு. ஏன் பஃப் ஃபுல் சிகரெட்டே குடி. குடி செட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு செட்டு. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கா, உன்ன போய் உள்ள பிடிச்சி போட்டிருக்கான் இல்லை செட்டு. ஏன் உனக்கு சிகரெட் சப்ளை இல்லை? மனு போட்டு ஒரு 8 வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எங்கிட்ட செட்டு சீட்டு கிடைக்கும்? ஏன் என்ன கேஸு? மடார் ரெட்ட கொலை கர்மாத்தூர் நடு ரோட்ல வச்சு சும்மா மடார்னு போட்டோம்ல. போன மாசம் தினந்தி 16ஆம் தேதி பேப்பர் எடுத்துப்பா, சும்மா நம்ம கேஸ் அனல் பறக்கும். மர்டர் பண்ண நீ? மை ஃப்ரெண்ட் ஆல் டீம் ஒர்க். மர்டர் பண்ணிருக்க, பின்ன எதுக்கு உனக்கு சிகரெட் சப்ளை இல்லை? தப்பு. நான் ஒரு சாதாரண ஸ்மக்லிங் கேஸ், எனக்கே என்னென்ன சப்ளை ஆகுது தெரியுமா? நீ மர்டர் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? வெரி பேட். தமிழ்நாட்டில் தொழிலுக்கு மரியாதை கிடையாது. இதை நீ எங்கள் ஊரில் வந்து பண்ணியிருந்தே, அங்கே நீ தான் விஐபி. செட்டு எந்த ஊர் செட்டு? மும்பை சில் சிட்டி. உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் அங்கே ரொம்ப டிமாண்டு. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பார்த்திருக்கியா? 18 years கேர்ள்ஸ், பஃப்பு, டான்ஸ், கார், டான், இங்கு பக்கத்தில் குயினு, கையிலே கண்ணு. இதை விட வேற என்ன வேணும் லைஃப்ல? என்ன செட்டு சத்தியமா சொல்றியா? நடுமண்டையில மயிலாம் நட்டமண்டு இருக்கு செட்டு. என் சைஸுக்கு இதெல்லாம் கிடைக்குமா செட்டு? சைஸ் முக்கியம் இல்லை, பண்ற மேட்ரு தான் முக்கியம். செட்டு நீ எனக்கு சீட்டு மட்டும் கொடுக்கல, என் வாழ்க்கைக்கு விளக்கே ஏற்றி வச்சுட்ட செட்டு. இன்னையிலேருந்து என் குலசாமி கருசாமி இல்லை செட்டு, செட்டு சாமி தான். ஆண்டு இது என்னமோ வேலைக்கார மாதிரி தெரியல. பாண்டி போய் வர போகிறதும்ல, நம்ம இங்கேருந்து போக போகிறதும்ல. இருக்க கேஸ்லாம் ஊட்டி திட்டி நம்ம லைஃப்பை போட போகிறாங்க. செட்டு சொன்னான் நம்ம ஆளுகளுக்கு பாம்பேல நல்ல மவுசான். கிங்கு, குயினு, காரு, கன்னு எல்லாம் இருக்கான். சீரியஸாக சொல்கிறேன், இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
இவனை இங்கே அடிச்சு கொண்டுருவாங்க. எங்க கூடவே வந்துறியா? ஏய், அந்த பாண்டி பயலுக்கு ஃபோன் போடு. எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய்கிட்டு சரி என்னாச்சுடா? என்ன ஆச்சுடான்னு ஒன்னா ஆச்சுடான்னுட்டு தலைக்கு 15,000 மணிக்கு 2 தலைக்கு 30,000 ஸ்பாட் பேமெண்ட்டுன்னா இன்ன வரைக்கும் ஒரு 5 ரூபா தரல. அவனுக்கு போய் ஃபோன் போட சொல்லிக்கிட்டு பாண்டே பசிக்குதுடா. டேய் நான் அன்னைக்கிட்ட தண்ணி ஊற்றி அடித்தேன். பகுமானம் மலையாரா குடல் வந்துச்சா போற. அப்புறம் உனக்கு என்ன ஆட்டா பீரா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். சும்மா சாப்பிட்றா. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எந்த அப்பனுக்கு தான் குடிக்கிறது பிடிக்கும்? எங்கள் அப்பா அப்பல நல்லா குடிச்சு நல்லா வாழ்றாமன்னு சொல்லியா விட்டேன். சும்மா சாப்பிட்றா. ஏய், அவன் தான் வேணான்றான்ல, எதிர அவனை சும்மா தொலை பண்ற? நீ என்னையா இவ்வளவு பெரிய பைப்பில் வளர்ந்துருக்காப்ல சூதுவா தெரியாமா? நான் நல்லா கிட்ட தெரிஞ்சுக்கணும்லையா? நீ என்னையா வேலையை பாரியா போயா? ஒண்ணுமே இல்ல சப்பா மேட்ரு. என்ன இப்ப பாரு ஜுஜிப்பி இப்ப பாரு. இந்தா சும்மா சாப்பிடு. சும்மா சாப்பிட எல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் தான் இருக்கோம்ல சாப்பிடு. குடின்றேன்ல குடி. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது குடி குடி. ஏய் என்ன பண்ற? ஒண்ணுமே இல்லை இங்க பாரு. ஆச்சா பாத்துல ஒன்னும் ஆகாது. சாப்பிடு. லைட்டா வரத்தான் செய்யும். கப்புனு மூக்க பிடிச்சிட்டு சாப்பிடு. சும்மா சாப்பிடு. ஏய் என்ன பண்ற? இல்லை வேண்டாம். கவனி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏய் என்ன பாண்டு, ஏற்கனவே 3 ரவுண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் இவனை கையில பிடிக்க முடியாது. ஒண்ணுமே இல்லை இல்லை நான் சொல்லி தரேன் பார். சாப்பிடு சாப்பிடு. இல்லை எனக்கு வேண்டாம். நீ வேலைக்கு ஆக மாட்ட. டேய் டேய் என்னடா? பாத்ரூம் போறோம்ல. பாத்ரூம் இங்கிட்டு இருக்குடா. தெரியும்டா நீ பெரிய ஆளா. பாண்டு விட்றா, நாயை காலைல பார்த்துக்கலாம். சரி பிரி சாப்பிடும். இந்தா என்னடா என்னாச்சு? எதுக்குள்ள வந்த? என்னாச்சு? எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் ரோட்ல காரை விட்டு ஊரே நின்று பார்த்துச்சு.
கத்தி எடுத்துட்டு போய் நின்னேன். அடிச்சு ஜெயில வந்து போட்டான். எங்க அம்மாவுக்கு ஒரு குக்கர் சூடு போட்டா கூட தாங்க மாட்டேன். ஒரே ரத்தம். சரி விட்றா, சாப்பிடு. என்னடா தூங்கல? என்ன வீட்டு ஞாபகம் வந்துச்சா? தூக்கலாமா அவனை? தூக்கும். காலைல 9 மணிக்கு அவனுக்கு சாவு. விடு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போ. நான் மாட்டேன் அப்படியே இல்ல பாத்துக்கிறேன் அப்படியா? ஏய் கதிரை போட்டாங்க சார். அப்படியா? யார் யார் போட்டது? யாருன்னு தெரியல சார். சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க சார். இந்த மாதிரி பசங்க தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறது. எங்க போய் தொலைஞ்சானுங்களோ?